வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விஜயகாந்த் பிறந்தநாள் அன்று மதுரையில் மாநாடு நடத்தும் விஜய். அதிர்ச்சியில் அரசியல் கூட்டங்கள், மகிழ்ச்சியில் ரசிகர்கள், தொண்டர்கள். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே இருக்கும் சூழ்நிலையில் தமிழக தேர்தல் களம் இப்போது சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்றது. அரசியல் கட்சிகள் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை திரைக்கு பின்னும் முன்னும் தொடங்கியுள்ளன. அதேபோல தமிழக சட்டசபை தேர்தலை சந்திக்க தமிழக வெற்றி கழகம் தயாராகி வருகின்றது. தேர்தல் தொடர்பாக முக்கிய முடிவுகளை எடுக்க கட்சியின் செயற்குழு கூட்டம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னை அடுத்து பனையூரில் கடந்த 4ஆம் தேதி நடந்தது. இந்த கூட்டத்திற்கு கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் தாங்கினார். கூட்டத்தில் திமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். விஜய் சீமானின் அறிவிப்புகளால் தமிழ்நாட்டின் 4 முனை போட்டிகளும் உறுதியாக உள்ளது. முன்னதாக நடிகர் விஜய் கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டி அருகே வீசாலை கிராமத்தில் தனது கட்சியில் முதல் மாநாட்டை நடத்தினார். இந்த நிலையில் மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் பிறந்தநாள் அன்று ஆகஸ்ட் 25ஆம் தேதி தாவேக மாநாட்டை நடத்துகிறார் விஜய். விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கிய போது முதல் மாநாட்டை மதுரையில் நடத்தியிருந்தார். இந்த மாநாட்டில் தேமுதிக என்று தனது கட்சியின் பெயரை விஜயகாந்த் அறிவித்திருந்தார். 150 ஏக்கர் நிலப்பரப்பில் 2.5 லட்சம் சேர் போடப்பட்டுள்ளது. உட்கார இடமில்லாமல் மாநாட்டு பந்தலுக்கு வெளியும் லட்சக்கணக்கோர் நின்றனர். மொத்தமாக 25 லட்சம் பேர் கலந்து கொண்டனர். உலக சாதனையாக கூறப்பட்டது. அந்த வகையில் மதுரை மாநாட்டு தேதியை தாவேக தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். அக்கட்சி தொண்டர்களை பெரும் உற்சாகத்தில் ஏற்படுத்தியுள்ளன. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதுரை தொகுதியில் விஜய் போட்டியிட வேண்டும் என ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் அக்கட்சியினர். அப்பகுதியில் சுவரொட்டிகளிலும் போஸ்டர்களும் ஆரவாரமாக ஆரம்பித்து வருகின்றது. தமிழக அரசியல் களத்தில் மதுரை மிக முக்கியமான இடத்தை கொண்டுள்ளது. மதுரையில் அரசியல் பிரிக்க முடியாதவை. எம்ஜிஆர் காலம் தொட்டு மதுரைக்கு புதிதாக அரசியல் தடம் பதித்தவர்களுக்கு ஒரு ராசி இருக்கின்றது. அந்த ராசி விஜய்க்கு எப்படி இருக்கின்றது என்று தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் சொல்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.